தி கோட் திரைலர் செய்த சம்பவம். தி கோட் படத்தின் திரைலர் யூடியூபில் 1.5 கோடி பார்வையர்களை கடந்தது. நேற்று மாலை 5 மணிக்கு வெளியானதில் இருந்தே ட்ரெண்டில் இருந்து வந்தது. 2.51 நிமிடம் ஓடும் ட்ரெய்லரில் வரும் மாஸ் ஆக்ஷன் காட்சிகள், சாகச காட்சிகள் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளன. செப்டம்பர் 5ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் தற்போது கிராபிக்ஸ் மற்றும் டப்பிங் பணிகள் நடைபெற்று வருகின்றது. தமிழக பாஜகவின் அதிரடி முடிவு. தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் பாஜக முதல்வர் வேட்பாளராக பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை நிறுத்த மேலிட தலைவர்கள் வியூகம் வகுத்துள்ளனர். முடிவின் மூலம் மேலும் சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வரும் என கணக்கு போட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னதாக தமிழகத்தில் ஒருபோதும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதல்வராக முடியாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் ஆதங்கம் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது. 65.279 கோடி சொத்துக்களை பறிமுதல் செய்த இடி. வங்கி நிதி மோசடி வழக்குகளில் 65.279 கோடி சொத்துக்களை இடி இதுவரை பறிமுதல் செய்துள்ளது. மத்திய அரசிடம் இருக்கும் புள்ளி விவரங்களின்படி கடந்த சில ஆண்டுகளில் இடி வங்கி நிதி மோசடி தொடர்பாக 1.160 வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து 174 பேரை கைது செய்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 473 உத்தரவுகள் மூலம் மோசடியாளர்களின் சொத்துக்கள் பரிந்துரை செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்ந்த ஆளுமை கருணாநிதி. மோடி புகழாரம். கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டை ஒட்டி சிஎம் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து பிஎம் மோடி கடிதம் எழுதியுள்ளார். அதில் நாட்டின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவர் கருணாநிதி என்றும் தமிழகத்தின் வளர்ச்சி முன்னேற்றத்திலேயே அவர் எப்போதும் நாட்டம் கொண்டிருந்தார் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளனர். அவரை போன்ற தலைவர்களின் தொலைநோக்கு பார்வை தேசத்தின் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.